அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு யூனிட் 3 that is chemical bonding and molecular structureல லெக்சர் 3 பார்க்க போகிறோம். ஓகே, அந்த லெக்சர் 3ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா covalent character in ionic bond. No bond has 100% ionic. எந்த பாண்டும் 100% அயானிக்கா இருப்பதற்கு வாய்ப்பில்லை. It has some percentage covalent character. அதுல ஒரு சில percentage என்ன இருக்குமா, covalent character இருக்கும். ஒரு அயானிக் பாண்ட்ல எவ்வளவு covalent character இருக்கிறது என்பதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் நம்ம என்ன ரூலை யூஸ் பண்ண போறோம், ஃபெஜான்ஸ் ரூல். ஃபெஜான்ஸ் ரூல் வீடியோ நம்ம சேனல்லையே இருக்குது. அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்க. இருந்தாலும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபெஜான்ஸ் ரூல். அந்த ரூலை படிக்கணும்னா முதல்ல போலரைசேஷன்னா என்னன்னு தெரியணும். போலரைசேஷன் தெரியணும்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், ஆட்டம்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, அந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்னன்னா, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வீடியோவோட கன்க்ளூஷன், ஆட்டத்துக்கு சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸை சுற்றி என்ன வரும், எலக்ட்ரான் வரும். எஸ், நியூக்ளியஸ் இஸ் மேட் அப் ஆஃப் நியூட்ரான் அண்ட் புரோட்டான். நியூட்ரானோட சார்ஜ் நியூட்ரல், புரோட்டானோட சார்ஜ் பாசிட்டிவ். எலக்ட்ரானோட சார்ஜ் நெகட்டிவ். எலக்ட்ரான் சுத்தக்கூடிய இந்த பாத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், பாத். தட் இஸ் ஷெல். பாத்தை என்ன சொல்றோம், ஷெல்னு சொல்றோம். எஸ், ஒரு ஆட்டத்தை எடுத்தேன்னா நம்பர் ஆஃப் புரோட்டானு நம்பர் ஆஃப் எலக்ட்ரானு சேமாக இருக்கும், சமமாக இருக்கும். அப்படின்னா ஆட்டம் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும். ஆட்டம் அப்படிங்கிறது என்ன, எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ரொம்ப முக்கியம், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஆட்டம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுப்போம். ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர், அதாவது நம்பர் ஆஃப் புரோட்டான் 1, ஸோ ஒரு பாசிட்டிவ் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் 1, அதனால அந்த ஷெல்லில் ஒரு நெகட்டிவ் போட்டிருக்கேன். எஸ், இதுதான் ஹைட்ரஜன் ஆட்டம். இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்திலிருந்து அந்த ஒரு எலக்ட்ரானை நம்ம எடுப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்போ எடுத்தேன்னா அந்த ஷெல் மட்டும்தான் இருக்கும், அங்கே எலக்ட்ரான் இருக்காது. ஓகே, ஆட்டோமேட்டிக்கலி H+ வரும். H+ அப்படின்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ், எலக்ட்ரான் குறைவான ஸ்பீசிஸ். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், கேட்டையான் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம், கேட்டையான் அப்படின்னு சொல்றோம். அட் தி சேம் டைம் அதே ஹைட்ரஜன்ல இன்னொரு எலக்ட்ரானை நம்ம சேர்ப்பதாக வைத்துக் கொண்டால், சென்டர்ல பாசிட்டிவ் இருக்கு, தட் இஸ் புரோட்டான், 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ ஹைட்ரஜன் ஆட்டத்தோட சிம்பிள் எப்படி மாறும், H- மாறும். இது வந்து என்ன, எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ், எலக்ட்ரான் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ். H- போட்டிருக்கிறதுனால இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், ஆனையான்னு சொல்றோம். ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய கேட்டையானும் இன்னொரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய ஆனையானும் பக்கத்தில் வரும்போது கேட்டையானோட நியூக்ளியஸ் ஆனையானோட அவுட்டர் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை தன்னை நோக்கி இழுக்கும். இப்படி இழுக்கும் போது ஆனையானோட சைஸ் டிஃபார்மேஷன் ஆகும், உருக்குலையும். தமிழ்ல சொன்னா அல்லடி சிதைக்கப்படும். இதுக்கு பேர் தான் என்ன, போலரைசேஷன். இந்த போலரைசேஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி ஃபெஜான்ஸ் என்கிற சயின்டிஸ்ட் ஒரு அயானிக் பாண்டில் எவ்வளோ கோவேலண்ட் கேரக்டர் இருக்கும் என்பதை எக்ஸ்பிளைன் செய்கிறார். ஃபெஜான்ஸோட ரூல் என்னன்னா, போலரைசேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கோவேலண்ட் கேரக்டர். போலரைசேஷன் கூட கோவேலண்ட் கேரக்டர் கூடும், அவ்வளோதான், சிம்பிள். factors which depends on polarization. எந்தெந்த ஃபேக்டர், எந்தெந்த காரணிகள் போலரைசேஷனை
டிபெண்ட் செய்திருக்கிறது. அதில் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னா சைஸ் ஆஃப் கேட்டையான். ஓகே, போலரைசேஷனுக்கு சைஸ் ஆஃப் கேட்டையானுக்கு என்ன ரிலேஷன்னா போலரைசேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ் ஆஃப் கேட்டையான். அதாவது சைஸ் ஆஃப் கேட்டையான் கூட கூட போலரைசேஷன் குறையும், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, இதை புரிய வைப்பதற்காக ரெண்டு கேட்டையான் எடுத்திருக்கேன். ஒன்று குட்டி சின்ன கேட்டையான், இன்னொன்று பெரிய கேட்டையான். ஆனையான் சேம் தான். ஓகே, போலரைசேஷன்னா என்னன்னு ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணி இருந்தோம். எஸ், இது சின்னதாக இருக்கிறதுனால இதோட நியூக்ளியஸால, அதாவது கேட்டையானோட நியூக்ளியஸால ஆனையான்ல இருக்கக்கூடிய அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான்களை போலரைசேஷன் பண்ண வைக்க முடியும். ஏன்னா சின்னது, சரியா? இதோட சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால ஆர்பிட்டால்ஸ், அதாவது ஆர்பிட்ஸ், ஓகே, இன்னர் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கிறதுனால இந்த நியூக்ளியஸால எஃபெக்டிவாக என்ன பண்ண முடியும்? போலரைசேஷன் பண்ண முடியும். எஸ், சைஸ் பெருசாகுது அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எஸ், இந்த கேட்டையானில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கூடுதுன்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கூடுனா ரொம்ப தொலைவில் இருக்கும். யார்? ஆனையான். சரியா? ஆனையானில் இருக்கக்கூடிய அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான் ரொம்ப தூரத்தில் இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியாது? இந்த கேட்டையானால இந்த ஆனையானில் இருக்கக்கூடிய அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான்களை போலரைசேஷன் பண்ண வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஈஸியாக இருக்கும், இதுக்கு கடினமாக இருக்கும். ஸோ அதுதான் சைஸ் ஆஃப் கேட்டையான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா போலரைசேஷன் குறையும். ஸோ சைஸ் ஆஃப் கேட்டையான் இதுதான் பெருசு. அப்போ இதோட போலரைசிங் பவர் குறையும். ஓகே, போலரைசிங் பவர் குறையும். சைஸ் ஆஃப் கேட்டையானை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். எக்ஸாம்பிளுக்காக 3 அயானிக் காம்பவுண்டுகளை எடுத்திருக்கோம். இந்த 3 அயானிக் காம்பவுண்டுகளோட கோவேலண்ட் கேரக்டரை டிக்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். எஸ், ஓகே. காம்பவுண்ட் என்னென்னா பெர்லியம் குளோரைடு, மெக்னீஷியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு. இந்த 3 காம்பவுண்ட்லையுமே ஆனையான் சேம், ஒரே ஆனையான் தான், தட் இஸ் குளோரின். ஓகே, அந்த காம்பவுண்டுகளில் இருக்கக்கூடிய கேட்டையானோட அட்டாமிக் நம்பர்ஸ் எழுதியிருக்கோம். பெர்லியத்தோட அட்டாமிக் நம்பர் 4, மெக்னீஷியத்தோட அட்டாமிக் நம்பர் 12, கால்சியத்தோட அட்டாமிக் நம்பர் 20. அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அயானிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எஸ், நமக்கு தெரியும். அயானிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? அயானோட சைஸ் பெருசாகுதுன்னு அர்த்தம். அயானோட சைஸ் பெருசாச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய கேட்டையானால ஆனையானோட அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான்களை அட்ராக்ஷன் பண்ணுவது குறையும். அட்ராக்ஷன் பண்ணுவது குறைந்தால் போலரைசேஷனும் குறையும். போலரைசேஷன் குறைஞ்சா கோவேலண்ட் கேரக்டரும் குறையும். எஸ், அப்படி பார்த்தா சைஸ் சின்னதுக்கு கோவேலண்ட் கேரக்டர் அதிகம். ஓகே, கோவேலண்ட் கேரக்டர் அதிகம். அப்போ எந்த அயானிக் காம்பவுண்டில் கோவேலண்ட் கேரக்டர் அதிகம் அப்படின்னா பெர்லியம் குளோரைடுக்கு அதிகம். அதுக்கு அடுத்து மெக்னீஷியம் குளோரைடு, லாஸ்ட்டாக கால்சியம் குளோரைடு. ஓகே, செகண்ட் ஃபேக்டர். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஏற்கனவே பார்த்தாச்சு, சைஸ் ஆஃப் கேட்டையான், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் சூப்பராக. செகண்ட் ஃபேக்டர் என்ன? சைஸ் ஆஃப் ஆனையான். ஓகே, சைஸ் ஆஃப் ஆனையானுக்கும் போலரைசேஷனுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன். போலரைசேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ் ஆஃப் ஆனையான். அப்படின்னா என்ன? சைஸ் ஆஃப் ஆனையான், ஆனையானோட சைஸ் கூட கூட போலரைசேஷனும் கூடும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ், இங்கே 2 ஆனையான் எடுக்க போகிறோம். ஒன்று ஆனையான், ஒரு குட்டி ஆனையான், ஒரு சின்ன ஆனையான். இன்னொன்று என்ன? ஒரு பெரிய ஆனையான். எஸ், ஒரு கேட்டையான் எடுத்திருக்கோம். ஓகே, எஸ். முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா இந்த குட்டி ஆனையானில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் ஆனையானோட சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால அதோட அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்ராக்ஷன் கூடுதலாக இருக்கும். நமக்கு தெரியும், ஏன்னா சைஸ் சின்னது, ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸி. ஓகே, இங்கே ஆனையானோட சைஸ் பெருசாக இருக்கிறதுனால இதை கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஸ்மால் ஆனையானை கம்பேர் பண்ணும்போது பெரிய ஆனையானுக்கு இதோட நியூக்ளியஸ் கொடுக்கக்கூடிய அட்ராக்ஷன் கம்மி.
அப்படி கம்மியாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய கேட்டையானில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸால் இதோட அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான்களை ஈஸியாக போலரைசேஷன் பண்ண வைக்க முடியும். ஸோ ஆனையானோட சைஸ் கூடிச்சுன்னா போலரைசேஷன் ஈஸியாக இருக்குது, போலரைசேஷன் ஈஸியாக நடக்கும். இங்கே டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஓகே, சைஸ் சின்னதாச்சுன்னா. ஸோ சைஸ் ஆஃப் ஆனையான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு போலரைசேஷன். எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்காக நம்ம இங்கே 3 அயானிக் காம்பவுண்டுகளை எடுத்திருக்கோம். ஒன்று வந்து லித்தியம் ஃப்ளூரைடு, அடுத்தது லித்தியம் குளோரைடு, லாஸ்ட் ஒன் லித்தியம் புரோமைடு. இதில் எல்லாத்துலேயும் கேட்டையான் சேம், தட் இஸ் லித்தியம். அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆனையான், ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் 9, குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17, புரோமினோட அட்டாமிக் நம்பர் 35. இந்த 3 அயானிக் காம்பவுண்டுகளோட கோவேலண்ட் கேரக்டரை டிக்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம வேலை. ஓகே, ரைட். அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அயானிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு தெரியும். அயானிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது ஆனையானோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, அந்த ஆனையானோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த ஆனையானில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸால அதோட அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்ராக்ஷன் குறையும். அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்ராக்ஷன் குறையும். அட்ராக்ஷன் குறையும் போது பக்கத்தில் வரக்கூடிய கேட்டையான் இந்த ஆனையான போலரைசேஷன் பண்ணுறது ஈஸி. ஸோ போலரைசேஷன் கூடும். போலரைசேஷன் கூடிச்சுன்னா கோவேலண்ட் கேரக்டரும் கூடும். கோவேலண்ட் கேரக்டரும் கூடும். ஸோ அப்படி பார்த்தா கோவேலண்ட் கேரக்டர் டிக்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணினா இந்த 3 காம்பவுண்டுகளையும் லித்தியம் புரோமைடுக்கு அதிகமாக இருக்கும், அதுக்கு அடுத்து லித்தியம் குளோரைடு, அதுக்கு அடுத்து லித்தியம் ஃப்ளூரைடு. இதுதான் டிக்ரீசிங் ஆர்டர். ஓகே, அடுத்த ஃபேக்டர் சார்ஜ் ஆன் கேட்டையான். கேட்டையானோட சார்ஜுக்கும் போலரைசேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன். சார்ஜ் ஆன் கேட்டையான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு போலரைசேஷன். போலரைசேஷன் கூட சார்ஜ் ஆன் கேட்டையான், கேட்டையானுக்கு மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் கூட போலரைசேஷன் கூடும். எஸ், எக்ஸாம்பிள் எடுப்போம். எக்ஸாம்பிளுக்காக நம்ம காம்பவுண்ட் கேட்டையான். காம்பவுண்டில் சோடியம் குளோரைடு ஒரு காம்பவுண்ட், மெக்னீசியம் குளோரைடு ஒரு காம்பவுண்ட், அலுமினியம் குளோரைடு ஒரு காம்பவுண்ட். இங்கே எல்லாத்துலேயுமே ஆனையான் சேம். ஆனையான்னா குளோரின், எல்லாத்துலேயுமே குளோரின் தான் இருக்குது. ஆனையான் சேம். இதோட கேட்டையான்ஸ் எழுதுவோம். NaCl இருக்கக்கூடிய கேட்டையான் Na+, மெக்னீசியம் குளோரைடில் இருக்கக்கூடிய கேட்டையான் Mg2+, அலுமினியம் குளோரைடில் இருக்கக்கூடிய கேட்டையான் Al3+. எஸ், கேட்டையானுக்கு மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா போலரைசேஷன் இன்க்ரீஸ் ஆகும். போலரைசேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோவேலண்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்படின்னா அலுமினியத்தால் அதிகமாக Al3+ஆல் அதிகமாக போலரைசேஷன் பண்ண வைக்க முடியும். டிக்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அப்படி பார்த்தா அலுமினியம் குளோரைடோட போலரைசேஷன் அதிகம், அதுக்கு பிறகு மெக்னீசியம் குளோரைடு, அதுக்கு லாஸ்ட்டாக சோடியம் குளோரைடு. அடுத்த ஃபேக்டர் சார்ஜ் ஆன் ஆனையான். ஆனையானோட சைஸுக்கும் போலரைசேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன். ஆனையானோட சைஸுக்கும் போலரைசேஷன் ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சார்ஜ் ஆன் ஆனையானுக்கு மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா போலரைசேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 3 காம்பவுண்ட், ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி 3 காம்பவுண்ட், அதோட ஆனையான்ஸே எழுதியிருக்கோம். அலுமினியம் ஃப்ளூரைடு, அலுமினியம் ஆக்சைடு, அலுமினியம் நைட்ரைட். இங்கே கேட்டையான் சேம், தட் இஸ் அலுமினியம். ஆனையான் டிஃபரண்ட், F- O2- N3-. ஓகே, ஆனையானில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. பக்கத்தில் அதிகமான எலக்ட்ரான்ஸ் ஒரே ஷெல்லில் வர கிட்டே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். இன்டர் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இன்டர் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? பக்கத்தில் ஒரு கேட்டையான் வரும்போது அந்த கேட்டையானால் இதோட அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான்களை ஈஸியாக போலரைசேஷன் செய்ய வைக்க முடியும். எஸ், அப்படி பார்த்தா சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா போலரைசேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ N3- சார்ஜ் கூடுது, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி போலரைசேஷன் கூடும். போலரைசேஷன் கூடுது அப்படின்னா கோவேலண்ட் கேரக்டரும் கூடும். ஓகே, எஸ். அப்போ இந்த 3 காம்பவுண்டுகளை அரேஞ்ச் பண்ணால் அலுமினியம் நைட்ரைடுக்கு அதிகமான கோவேலண்ட் கேரக்டர் இருக்கும். அதுக்கடுத்து அலுமினியம் ஆக்சைடு, அதுக்கடுத்து அலுமினியம் ஃப்ளூரைடு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.